டேய் எல்லாரும் பாதியோரம் போயிட்டாங்கடா. நான் திரும்பி போறேன்னு எனக்கு பயமா இருக்கு. இத பாக்க பாக்க. நீ என்னடா பேசவே மாட்ற? எவ்வளோ வாட்டி சொன்னாலும் புரிஞ்சுக்கல, என்ன பண்றது? எல்லாத்துவா போலாம். நான் இது சாதாரண படிக்கட்டா இருக்கும் சுத்தி பார்க்க பயமா இருக்கு. நான் வரல. பாருங்க கீழே எவ்வளவு பள்ளமா இருக்கு. பேசுடா. மத திரும்பி போசு, நம்ம போலாம். நீ என்ன இப்படி பண்ற? நான் என்னை வந்து விட்டு வந்துரு. நம்ம தனியா போசு, இல்லை இப்படி உட்கார சொல்லு, நம்ம இப்போ வர மாதிரி இருக்கும். ஏங்க ஏங்க என்னோட படுத்துறீங்க நீங்க? நீ யார் டார்ச்சர் பண்றேன்னு கேளுடா. வரேன். வேண்டாம் இப்போ வர வேண்டாம், நம்ம போலாம் வாடா. சொல்லிட்டேன். இவ்வளோ நேரம் நீங்க இன்னும் பார்த்துட்டோம், இன்னும் உங்களால காணும். நம்ம இறங்குவோம். அவன் கூட வர்றது கேர்ளி. அவ எப்படியும் அழுதுகிட்டே தான் வருவா. ரொம்ப பண்ணாதீங்க. லைட்டா கீழே பார்த்தா பயமா தானே இருக்குது. பாரு இப்ப நம்ம எவ்வளவு தூரம் மேல இருந்து இறங்கி வந்திருக்கோம்னு. மேல பார்த்தாலே பயமா தானே இருக்கு. இவ்வளவு தூரமா இறங்கி வந்தோம் அப்படின்னு. ஆமா பாய், நம்ம வெளிக்காட்ட மாட்டோம், வெளிக்காட்டுற அவ்வளவுதான் வித்தியாசம். 1% அவளுக்கு அது 100% இருக்கு. என்ன பண்றது? என்னவோ சரிதான். நம்ம ஒருமே இறங்கி ஃபால்ஸ் நிற்போம், வரட்டும். நான் சொல்றேன் வாங்க, நம்ம தண்ணியாவது வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். அதுலயே அவங்க வந்துருவாங்க. சரி இறங்க அப்படியே போலாம். எல்லாம் இறங்காமையே அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல இல்ல, பாதி டிக்கெட் நீங்க வந்தது ஆளே காணுமேன்னு பார்த்துட்டு. ஆமா, என் பொண்ணு காணுமேன்னு தான் பாக்குறேன். அவ பயந்துட்டு இருப்பா, வேற என்ன பண்ணுவா? ரொம்ப பயப்படுவாளோ? எல்லாம் நல்லாவே பயப்படுவாமா, அலறிட்டு இருப்பா நேரம். எனக்கே இந்த உயரம் மட்டும் பயமா இருக்கு. டாக்டர் கிட்டயும் போய் கேட்டுட்டோம், சில பேருக்கு அப்படிதான் இருக்குமா, சில விஷயத்துல பயம். அது சில பேரால மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியே தைரியமா காட்டிப்பாங்களாம், சில பேரால காட்டிக்க முடியாதான். அது மாதிரியும் அது வேற ஒண்ணும் இல்ல. நல்ல உயரமான இடம், அங்கிருந்து கீழே பாக்குறது, அது பக்கத்துல நடக்கிறது, அதெல்லாம் அவளுக்கு பயம். இந்த ட்ரெயின்ல இருந்து கீழே அந்த பிரிட்ஜையும் பார்க்க மாட்டா, பஸ்ல இருந்து கூட கீழே பார்க்க மாட்டா. அதான் சின்ன வயசுல நம்ம சாதாரணமா நினைச்சோம். ஆனா அதுவும் ஒரு வகையான வியாதி தானா. சில பேருக்கு காலப்போக்குல மாறுமா, சில பேருக்கு அது மாறாதான், அவ்வளவுதான். மற்றபடி அதை ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கு மாத்திரைலாம் தேவையில்லை அப்படி சொல்லிட்டாங்க. மாத்திரை போட்டா அது வேற ஏதாவது நோயில கொண்டு போய் விட்டுருமோ. அதுக்கு அவங்க அப்படியே பயந்துகிட்டே இருக்கட்டும், இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க. எங்களுக்கும் அது பெருசா தெரியல. எங்க போறா அவ, ஹாஸ்பிட்டலு வீடு தானே கிடந்தா. அதனால நாங்களும் அதை அப்படியே விட்டுட்டோம். சின்ன வயசுல அப்படிதான் ஸ்கூலுக்கு போவா, வீட்டுக்கு வந்துடுவா, இங்க வருவா. அதனால அதுக்கு அப்படியே மருந்து வேண்டாம், காலப்போக்கில் சரியாகும்னு பார்த்தோம். ஆனா அவளுக்கு சரியாகல. அவங்க அப்போ சின்ன வயசுல வேற ஓவரா பயன்படுத்திட்டானுங்களா, அதனால அவளுக்கு அது ஆழமா பதிஞ்சிடுச்சு. என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா, வீராமும் அரசும் தான் சின்ன வயசுல இருந்து பயன்படுத்துவாங்க. அது அவளுக்கு ஃபன்னா இருக்கும், பயம் போகும்னு பண்ணானுங்க. ஆனா அது அவளுக்கு அப்படியே உள்டாவா மாதிரி பயம் அதிகமாயிடுச்சு, அதான் விஷயம். மலை மேல ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படிலாம் போனாலே, அப்படிலாம் போனாலே. ஆனா அது ஒரு மாதிரி காடு தானே, மழை கிடையாதுல்ல, மரத்துக்குள்ள எல்லாம் நடந்துருவா. இப்ப இந்த காட்டுக்குள்ள நடக்க சொல்லி நடந்துருவா, ஏன்னா அங்க வந்து பள்ளம் தெரியாது, அப்படிலாம் தெரியாதுல்ல. ஆனா இங்க இருந்து பார்க்கும்போது வெளியே பள்ளம் தெரியுதுல்ல, அதெல்லாம் தான் நடக்க மாட்டா. கீழே பார்த்து பள்ளமாவோ அது மாதிரியோ தான் தெரியக்கூடாது. ஓ, அப்ப சரி. வெறும் படிக்கட்டு, சாதா படிக்கட்டா இருக்கும்னு நம்பி வந்துட்டா. ஆமா ஆமா, இல்லைன்னா இப்படி ஒரு ஃபால்ஸையே மறைச்சிட்டு இருப்பா அவ. இப்படிதான் இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா. வெறும் படி இறங்குறது தானே, சாதாரணமா இருக்கும்னு நினைச்சு வந்துட்டா. ரெண்டு பக்கம் சைட்ல பள்ளம் இருக்கும், அது தெரியும், அப்படிலாம் யோசிச்சு. வருவா, நீங்க வாங்கண்ணா. அச்சா வருவா, வாங்க நம்ம போலாம். சரிப்பா. இன்னும் யாரையும் காணும், நம்ம ஃபால்ஸ் கிட்டேயே வந்துட்டோம். கொஞ்சம் பொறுமையா நடந்து வராங்க. நம்மள விட்டாங்கன்னா போய் குளிக்கலாம், விடாம பாருங்க, ரெண்டு பேரும் இப்ப தடுத்து நிக்கிறாங்க. பொண்ணு கண்டிப்பா லேட்டா போகும். கையில் சொன்னான் அவளுக்கு கைட்டுனா பயம்ட்டு. நான் யாருக்காக நிக்கணும்? வா நம்ம போலாம். வா நம்ம போய் பொறுமையா ஜாலியா விளையாடுவோம், வரவங்க வர ஒருத்தர் கூட வர மாட்டாங்க. வேகமா இறங்கி வந்துட்டோம், அதான் விஷயம். நம்ம போய் உட்காருவாங்க, வரவங்க வரட்டும், பசங்க விளையாட்டும், பசங்க பிடிச்சி வைக்கும். ஆமாப்பா, வா நம்ம போலாம். வா வாங்க போலாம். தேங்க்யூ பெரியப்பா. வந்து இப்ப ஓகே சொல்லும்போது ஓடி. ஓகே ஓகே. கைதியோட நல்லாதான் இருக்குல்ல. ஆமா ஆமா, இந்த பக்கம் ஃபுல்லா பாருங்கதான். சரி பிடிச்சி கீழே பார்க்காத. என்னடா? என் பொண்டாட்டி சொதிக்கிற மாதிரி படிக்கட்டு கூட அமைக்கல. ஆமா, கீழே படிக்கட்டுக்குள்ள பத்த எவ்வளவு பள்ளம் தெரியுது, பயமாதான் இருக்கு லைட்டா. அப்ப என் பொண்டாட்டி நிலைமை. நீ ஏன்டா என்னால பயன்படுத்துற? அவ பேசவே மாட்டான், நீ வேற. சரி நான் பிடிச்சிக்கவா? இல்ல அவன் மட்டும் கோவமாவே இருக்க. புருஷன் சப்போர்ட் பண்ணணும், அகேன்ஸ்டா இருந்தா. இப்ப நான் கூட பேசி சப்போர்ட் பண்ணிட்டு. இல்ல, இறங்க இறங்க இப்படிதான் இருக்குல்ல, அப்போ பயப்படுவாதானே. கூட பேசுறதெல்லாம் பேசிடுறீங்க, அதுக்கப்புறம் அப்படியே திரும்பிடுறீங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸ், விட்டுருங்க பேசு. உங்க பேச்ச கேட்காத. இங்க பாரு, என்ன பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன். சரியில்ல தங்கம், நான் தூக்கி போயிடவா?
அது வந்து ஃபர்ஸ்டே பண்ணிருக்கணும். இந்த கையில எடுத்துட்டு அடி வாங்க போறடா சொல்லிட்டேன். என்னால் தான் முடியல, முடிஞ்சா நீ செய்டா. ஏ? இல்லையே, கொஞ்சம் திரும்ப. எனக்கு இந்த பக்கம் இருக்க வியூ தான் பிடிச்சிருக்கு. சரி மௌனி, சரி எங்க அப்பா வரட்டா பார்த்து. பாரு, நான் எதுவும் சொல்லல, நான் ஏதோ வியூ பார்த்துட்டு வரேன். இதையே பார்த்துட்டு வாப்பா, அதையே பார்த்துட்டு வா. செமையா இருக்குல்ல? இந்த பாதி டிக்கெட் அதுவும் அந்த பக்கம் பாரு ஃபால்ஸ்க்கு. ஓ, எல்லாம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம நடு ஃபால்ஸ்ல இருக்கோம். அவங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாத்தி மாத்தி என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம தான் இன்னும் தண்ணிக்கிட்ட போல. அவங்க எல்லாம் தண்ணிக்கிட்டே போயாச்சு. இப்போ டிக்கெட்டுங்க இறங்கி வரணும். அவங்க ஸ்லோவாக தான் வருவாங்க. இல்ல, பொறுமையாவே வரட்டும். அவ இறங்கி வந்தாலே போதும். இல்ல, ஆனா கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. கேப் விட்ட படிதான் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஆமா, நல்ல வேலை ஹைட்ல வைக்கல. அப்ப யோசிச்சு பாரு நிலைமை. நீங்க வந்துருக்கீங்க அதானே? ஹைட்டாடா. சரி வாங்க, தண்ணிக்கிட்ட போலாம். பேக்கோட வர போறீங்களா? இல்ல, பேக் அங்க ஓரமா வச்சுட்டு ஸ்லிப்பரை அங்க ஓரமா கழட்டி வச்சுட்டு அப்புறமா தான் கோட்டை கூட கழட்டிட்டு தான் வருவேன். பரவாயில்ல, வாங்க. தண்ணி சூப்பரா போட்டது இல்லடா. ஆமா ஆமா, இங்கே இருக்கலாம் போல இருக்கு. அங்க வா, இன்னும் நிறைய கூட்டம். அதான் சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஓடலாம். தங்கம் ஆ. பார்த்து நடிக்க பள்ளம் வீடா இருக்குல்ல, இங்க தூக்கவா? நாத்து என்கிட்ட வரியா? நான் கைப்பிடிச்சு கூட்டு போறேன். நீ வேண்டாம், நான் இப்படி வரேன். என்கிட்ட மட்டும் தான் பேச மாட்டியா? ஏய், நீ வேணா அவளை தூக்கி வேண்டா. அவன் இருக்கும்போது நான் எப்படி பண்றது? கிட்ட பேச மாட்டாள்ல, அதுக்கு நான் பயந்துட்டே வரட்டோட சொல்றியா? அம்மி, நான் தூக்கிக்கவா? வா, நான் தூக்கி போறவா? நான் வேண்டாம், இதோ தானே வந்துட்டேன்ல, வந்துடுவேன். இல்லை, வாடி தங்கும். வேண்டாண்ணா, பரவாயில்ல. நிச்சயமா இந்த பாரணி சரி வாடா, ஃபால்ஸ் தான் வந்துச்சுல. சரி வா, இந்த பக்கமா போலாம். எல்லாரும் அங்கே குளிக்கிறாங்க போறாங்க, தண்ணி நிறைய ஃபாஸ்டா வருது. ஏன்னா நான் குளிக்கல, நான் வேடிக்கை தான் பார்க்க போறேன். நான் குளிக்கலன்றா. என்கிட்ட பேச மாட்டாள். அப்புறம் வேற என்னடா பண்ணுவா? இப்போ மனசுக்கு திருப்பி ஏறி போகணும்ல. வந்த பாதையே யோசிச்சுட்டு இருப்பா, இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ட்டு. வேற என்ன பண்றது? இங்க இருந்து வெளியே வர வரைக்கும் அவன் வேற எதுவும் யோசிக்க மாட்டான். அதே சொல்லிட்டேன், ஸ்கை பார்க்ல தயவுசெய்து அவளை வச்சு செஞ்சிடாதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நேற்று சொல்லிட்டேன், அவங்க வெறும் விளையாட தேவையில்லை, அவளுக்கு இஷ்டம் இருந்தா மட்டும் விளையாடா போதும்ட்டு. இது சொன்னல, அப்புறம் என்னவா அவளுக்கு? அவளுக்கு அது ஒரு டேலண்ட், அவனுக்கு புரியுதா? அது ஒரு ஃபோபியா, புரியுதா? அது சாதாரணமா ஒரு குழந்தைங்க பயப்படுற விஷயம் இல்லை. அவளுக்கு அது ஒரு டிஸார்டர். உனக்கு புரியுதா இல்லையா? இது நம்மளா நினைச்சாதானே வெளியே வர முடியும். அது நீங்க குழந்தையில பண்ணிருக்கணும். இவ்வளவு போய் பொண்ணுகிட்ட வந்து நம்மளா நினைச்சாதான் அது முடியாது. ஏன் அவளை பயன்படுத்தி தானே வச்சிருந்தீங்க? சும்மா இருட்டு அப்படின்னு பயன்படுத்துவோம், படிக்கட்டு தள்ளி விட்டுருவோம். அது சும்மா குழந்தையில அவளை பயப்படாலேன்றதுனால பயன்படுத்தும். ஃபன்னா பண்ணிட்டீங்க. அதெல்லாம் அவளுக்கு ஆள் மனசுல பதிஞ்சிருச்சு. அது பயமா இருக்கு, அவ்வளவுதான். இப்பவும் சொல்றேன், அவளை வெறுப்பேற்கிறாதோ. நான் தான் பேச பிடிக்கலன்னா ஓரமா வந்துட்டு அவட்டுக்கு நான் பேசவே இல்லை. அப்புறம் என்ன? அதெல்லாம் பண்ணாத, நீ அமைதியா கூடவே நில்லு. அது பேசணும்னு ஒண்ணு நகர்ந்து வராத, சும்மா பக்கத்துல நில்லு போதும். சரி சரி நிக்கிறேன். மத்தவங்க எங்க இருக்காங்க போலாம். வாங்க போலாம். நாங்களா பாரு வழக்கு போது பார்த்து, புரியுதா? சரி பெரியப்பா. பயமா இருந்தா மாமா கிட்ட வந்துருங்க. என்ன ஏதான் மாமா இருக்கு? ஆமா, வழுக்கம் பார்த்து என்ன சேஃப்டியா நில்லுங்க. பத்து கை பிடிச்சு நில்லுங்கடி. சரிங்க மாமி. இங்க வந்து நில்லுவா, தண்ணி ஃபாஸ்டா வருது. என்ன எனக்கு மட்டும் போய் நிக்கிறா போய் திடீர்னு வலிக்கிட போறேன்னா? அத்தை சிவா, ஆமாண்டி தங்க குட்டி, பயம் வந்து வந்து மாமியை பிடிச்சிக்கோ. இதெல்லாம் ஒரு ஸ்பீடு இருக்கு, பயப்பட வேற செய்யறாங்க. என்ன அதை காணும், அது வந்து அதை விருப்பத்திட்டு வரணும். வச்சு ஊட்டிட்டு வரல. தடி இறங்கி வருது, வரட்டும் வரட்டும், போய் வைக்கிறேன். அது போய் நிக்கிட்டேன் தண்ணியில. அப்பா, ஒரு வழியா வந்தாங்க. இங்க வாங்க, நான் இங்க நிக்கிறேன் பாருங்க. பள்ளிக்கு இந்த பக்கம் வா. ஒரு வழியா இறங்கி வந்துட்டாப்பா. மூஞ்ச பாரு. அது வெளியே இந்த அளவுக்கு பயந்துருக்குன்னா இப்போ உள்ள அவளை எதுவும் கலாச்சிடாதீங்க. இது அவ ரொம்ப பயந்துருக்கான்னு தெரியும். இதெல்லாம் நான் கலாய்க்க மாட்டோம். சின்ன சின்ன விஷயம் படிக்கிட்ட பாக்குறது, பிரிட்ஜ் மேல அதெல்லாம் கலாய்ப்போம். இது நிஜமாவே அவ ரொம்ப பயந்துருப்பான்னு நமக்கு தெரியாதா? இதெல்லாம் கலாய்க்க மாட்டோம். ஆமா, கலாய்க்க மாட்டோம். சொல்ற மாடுலேஷனே சரியில்லையடி. ஏய், அவளை ஏதாவது பண்ண மூக்கு உடச்சிரும் பாத்துக்கோ. கலாய்க்க மாட்டோமா, தெரியாதம்மா அவளை பத்தி. ஒரு வழியா வந்துட்டு எவ்வளவு நேரம் நீ வர? வந்துட்டேன். பாய், ரொம்ப பயமா இருந்துச்சா? கொஞ்சம் லைட்டா தெரியும். கீழே கீழே இறங்கும்போது அந்த கேப்ல படிக்கிட்டு ரொம்ப பயந்துட்டா தானே? ஆமா. போகும்போது நாங்க வரோம், என்ன நம்ம பேசிக்கிட்டே போலாம். அப்போ உனக்கு எதுவுமே தெரியாது. நார்மல் படிக்கிட்டு இருந்தா நாங்க வேகமா இறங்கிட்டோம். சாரிடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, பரவாயில்ல. இவங்க எல்லாம் கூட இருந்தாங்கல்ல. பயப்படாத இருக்கு, உங்களால இறங்கி வந்துட்டு. அப்புறம் என்ன? துவங்க தள்ளி வச்சு இன்னும் தள்ளி வைக்கிற பத்தியா? இந்த பேர் இது மட்டும் தான் உனக்கு நிச்சயமா ஸ்கைப்பா இருக்குல்ல, எத்தனை விளையாட விடல போதுமா?
நானும் விளையாடல உன் கூட ஜாலியாக சுத்துறேன். எங்க சுத்தணுமோ என்ன சுத்தமோ அது மட்டும் பண்ணலாம். இந்த ரைடும் பண்ண தேவையில்லை. இவ்வளோ பேசிட்டு இருக்காமே வர்றா வந்துட்டாங்க. சரியா அவங்க பேச்சதான் வந்திருக்கா. அவரு அந்த பக்கம் பார்க்காத அவளை கண்டுக்காத விடு, அவதான் வெறுப்பேற்றுவா. நீ எங்களை பார்த்தே பேசு. யாருமே அவளை பார்க்கல. அப்போ கூட போறாள பாரு. அவளை பார்க்க திரும்பலன்னு நீ கழுத்தை உடச்சிடுவேன். நான் ஏன் திரும்புறேன்? அவ யாரை விருப்பத்தை வந்திருக்கான்னு நமக்கு தெரியுமே. என்ன ரொம்ப பயந்துட்டீங்க போல, நீங்க பார்த்தாலே தெரியுது. பயந்துதான் கிட்ட சொன்னாலா? அவகிட்ட பேசுற உங்ககிட்ட பேசல, புரியுதா? என்னம்மா எப்படி விழுந்துட்டான்னு பயந்தியா இல்ல இடிச்சுக்கிட்டியா? ரத்தத்துக்கு தகுந்த வருதானே? அவன் ஏன் பயப்பட்டு போறா? அவ பயப்படல. அவ எப்படி பயந்துருக்க மாட்டான் எங்களுக்கு தெரியாதா? பயப்படல. அது எப்படி நாங்க நம்புறது? அவன் நடந்து வரல, நான் தூக்கிட்டு வந்தேன். போதுமா? ஓ அப்படி சொல்லிட்டா? நான் தான் சொல்றேன் அவன் பயப்படல. படல. ஆமா அவளுக்கு அப்படி லைட்டா பயம் வரும்போது நான் ஒரு மருந்து கொடுத்தா சரியா போச்சு. ஓ இதுக்கெல்லாம் மருந்து இருக்கு, அப்படி என்ன மருந்து கொடுத்தீங்க? அது பர்சனல், உனக்கு தெரிய வேண்டாம்னு நினைக்கிறேன். தேவையில்லாம மனசு கட்டுவாங்க, போயிட. ஏதாவது இருந்தா தானே. இப்பவும் சொல்றேன் அசிங்கப்படாம போயிடு. வாய திறக்கல, அவ எவ்வளவு பயமா இருந்தா பேசாம இருப்பா. நீங்க தான் சும்மா பேசிட்டு இருக்கீங்க சமாளிக்க. அவ பயனா ஒளிதான். பரவாயில்ல அவ பயனா கூட எடுத்துட்டு போட்டோம். அது உனக்கு என்ன பிரச்சனை? அழுதுருப்பால, அதை பார்க்க முடியும் ஒரு ஃபீலிங்கா இருக்கு. நான் சொல்றேன் அவள் அவளுக்கு மருந்து கொடுத்துட்டோம். மருந்து கொடுத்துட்டீங்க சார், மருந்து கொஞ்சம் காட்டுங்க நாங்க பாக்குறோம். இந்த செலவுல சொல்லி வச்சுக்கிறேன், அவங்க இருக்கும். என்னதான் இருந்தாலும் மாமா பொண்ணா போயிட்டு இவ்வளவு ஆசைப்பட்டு கேட்கல, மருந்து தானே காட்டிட்டா போச்சு. விடுங்க. இவ்வளவு நேரம் அமைதியா தானே இருந்தா இப்பயும் இருக்கும். கிட்டலாம் என்ன மஸ்கட் வாங்க முடியாது, புரியுதுல? பார்க்கலாம் இல்ல. சரி போதும் விடுங்க. கிடைச்சிச்சாமா மருந்து பாத்துக்கியா? இரு மாட்டிக்கிட்ட போய் சொல்றேன். இருக்கு மௌனே இருக்கு. சரி சரி அவ கிளம்பிட்டா போதும் நிறுத்துங்க. உங்களுக்கு ஏன்டா இவ்வளவு காண்டு? எனக்கு காண்டெல்லாம் இல்ல, மத்தவங்களும் இங்க இருக்காங்கல்ல, மாட்டிக்க போறீங்க. என்ன மேல பாசம்ன்ற. ஆமா போதும் வாங்க குளிச்சுட்டு கிளம்பலாம். அப்புறம் ஸ்கை பார்க் போனோம் கத்துவீங்க. எல்லாரும் வாங்க. வாங்கிட்டாலும் அப்படியே உள்ள போகாம இருக்கும். எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் போலாம், தாண்டா வெயிட் பண்றோம். பயம் போச்சா இல்லையா? போச்சு, பயம் இல்ல. பாருன்றீங்களா? அப்புறம் பாக்கணும். திரும்ப விருப்பத்து நீங்க இதுக்கப்புறம் வச்சு ரூம்ல நான் விருப்பத்திலாம் பாத்துக்கோ. வாங்க எல்லாம் உள்ள போலாம், வரவங்க வரட்டும். யாராவது ஒருத்தர் மட்டும் வெளியில இல்லைங்க பண்ணு. நிக்கலாம் எல்லாரும் போட்டோம். ஒன்றும் வேண்டாம். ஆனா அதுக்கு இவ்வளவு ரேட் இல்ல, கொஞ்சம் அநியாயம் தான். ஓவர் ஹைஃபையா இருக்கு ரேட்டு. ஆமா ஆமா, ஆனா இதுல ஒரு 5-6 டிக்கெட்டுக்கான காசு தண்டம் தான். இந்தம்மா புரியல. ஆயா தாத்தா வரல சொல்லிட்டாங்க. நான் தான் புதுசு லிஸ்ட் ஆரம்பிச்சிருக்கேன். உள்ள வாங்க, தனியா வெளியே பாப்பறீங்க. பார்க் மாதிரி இருக்கும், உட்காருங்கன்னு சொல்லிட்டேன். அம்மா மம்மி இவங்க எல்லாமும் ஏற போறது இல்ல. அந்த மாதிரி பல டிக்கெட்டுங்க இருக்குல்ல. அப்புறம் நானும். அதுக்கு நீ ஏதோ சின்ன சின்ன விஷயம் ட்ரை பண்ண மாட்டியா? அக்வாரியம் வருவாங்க. வெறும் அக்வாரியம்? இந்த கார் ரேஸ் இருக்கு, அதை ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பா நானு. சரி ஏதோ கார் பைத்தியம் ஆச்சு. யார் என் கூட கார் ரேஸ் போறீங்க? சாரி உன் கூட நாங்க யாரும் வர தயாரா இல்ல. கூட வர தயாரில்லப்பா. உன் கூட போட்டி போட எங்களை முடியாது கார் ரேஸ். என்னடா ஆம்பளை பசங்க வேகமா ஓட்டுறீங்க பார்த்தா எப்ப பயப்படுறீங்க? ஓட்டுனா நம்மள விட வேகமா ஓட்டுவா. நம்ம இடிச்சு கை கால் உடனே பரவாயில்ல, அவன் நம்மள முந்தணுன்றதுக்காகவே ஓட்டுவா. அவன் என்ன இடிச்சுக்கிட்டானா அந்த பயம் தான். பயங்கரமா தொழில் ஓட்டுங்க, அவ ஜெயிச்சிருவான்னு. ஆமா ஆமா, செம ஸ்பீடா ஓட்டுவானா. நீங்க வேற. மேடம்க்கு ரோட்லயே பார்க்குமே, இங்க சொல்லவா வேணும்? ஆமா, இங்க அப்படிதான் ஓட்ட போறேன். ஏன்னா வரீங்களே என் கூட ரேஸ் வச்சுக்கிறீங்களா? என்ன ஒரு ரிஸ்க் வர என்ன பண்ணுமா? வேண்டாம் தானே கூட்டு சேர்க்கலாம் மட்டும் கோவம் வந்துருங்க. சரி வாங்க உள்ள போலாம், உள்ள என்னதான் இருக்கு பாக்கலாம். போட்டோ எடுத்து முடிச்சாச்சா? போதுமா? பத்தின எலிஃபண்ட் லைன்ல இருக்கு. போய் போட்டோ எடுக்கணும் அதானே. கண்டிப்பா வாங்க வாங்க, ஓடலாம் ஓடலாம். ஒரு 2 minutes என் கூட மட்டும் தனியாவா, அதுக்கப்புறம் நீ என்ன வேலை பண்ண நான் கண்டுக்கல. ப்ளீஸ் மைக்கேன் படுத்துற. ப்ளீஸ்மா. சரி என்ன சொல்லுங்க. என் கூட வா. பிடிவாத பையா. எடுத்துட்டியா? போதுமா? போதும் போதும். சரி நான் கொஞ்ச நேரம் இங்க இருக்க போறேன். நீங்க போயிட்டு உங்க ரைடு ட்ரை பண்ணிட்டு வாங்க. வா பாய். இல்ல நீங்க கொண்டாடு போங்க, நான் கொண்டாடு எலிஃபண்ட் கூட சிங்க கூட இருந்துட்டு வரேன். என்னாச்சு என்ன? தெரியல, உங்க ஃப்ரெண்ட் ஏதோ பேசணுமோ. அப்ப சரி வாங்க பேச நம்ம போலாம். அவங்க வருவாங்க பார்த்து, புரியுதா? ஓகேடா. ஐயா, ப்ளீஸ் ப்ளீஸ் விளையாடுறீங்களா? கொஞ்சோண்டு வாடி, நான் ஒன்றும் சொல்லலடி. கொஞ்சோண்டு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும். பாரு தள்ளி வச்சுக்கிட்டே இருக்க சொல்லிட்டேன். நான் தள்ளி வைக்கிறேன், ஆனால் நீங்க ரொம்ப அமைதியா இருக்கீங்க. ஆமா கேடி பையன், பண்ற சேட்டை எல்லாம் பண்ணிட்டு அமைதியா இருக்க நீ. இது வெறும் ஒரு ஒன் ஸ்டார்ஸ் தான், அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. அதுக்கு உங்களுக்கும் சம்மந்தம் இல்ல. ஆமா இல்ல.
வா இல்லையா? வா சொல்றேன். மாட்டப்ப மாட்டேன். புச்சி மேல இல்லம்மா. பட்டு பாடி தங்கம் வா. ஆல்ரெடி தங்கம் இருக்கட்டும் தங்கம். என்ன ஊட்டுல நீ சரி வாங்க உள்ள போலாம். ஒரு ஐட்டம் பண்ண போறது இல்ல, அப்புறம் இதுக்கு ஆர்வம். என் புருஷன் பண்ணுவாரு, நான் அதை வேடிக்கை பார்ப்பேன். இங்க காளமாடு அடக்குறது இருக்கா, போய் அடக்குறீங்க? காலமாடா இருக்கணும். ஆ, தமிழர்களோட வீர விளையாட்டு. க்கு? ஏய், அடக்கு மேன். சரி, அந்த காலத்துல காலமாடா இருக்க பொண்ணு கொடுப்பாங்களே, எப்படி நீ வந்து என் கூட வந்துடுறீங்களா? இல்ல, இல்லைன்னா மட்டும்தான் யார் கூட இருக்க? அப்படி சொல்லலாங்க. இல்ல, நீங்க மாடு அடக்கவே தேவை. இல்ல, நான் மாடு அடக்க ரெடி ஆயிட்டேன். இல்ல, வேண்டாம். கூட என் கூட இருக்கிறாரு. வெறும் வாயில மட்டும்தான் பொண்டாட்டி மற்றபடி ஒரு பொண்டாட்டிக்கான வேலை எதுவும் செஞ்சிடாது. ஓ, அது ஒண்ணு மட்டும்தான் பொண்டாட்டிக்கான வேலை. இது வந்து கிடைக்காத விவரம் தானே சொல்ல முடியும். பிச்சிடும் பிச்சு ஓடிடுங்க. எப்படி மாடு நைட்டு இருக்கு உனக்கு? என்ன சொன்னீங்க? ஆமா, நாங்க சொல்லிட்டு அப்படியே எல்லாம் செஞ்சிருவீங்க. போமா, ஃபார்ம்ல தான் இருக்கீங்க. அப்படியே நான் இருந்துட்டாலும் சரி வாங்க போலாம். நேற்று நான் தர ட்ரெஸ் போடுறேன்னு சொல்லி போகலாம். புரியல. நான் தர ஆஃப் சாரி தான் கட்டணும். சொன்னாங்க நீங்க ஏதோ 2 ஆஃபீஸர் எடுத்து வச்சிருப்பீங்க. ஏன் அப்படி? எனக்கு பிடிச்ச மாதிரி. சரிங்க, அதே கட்டுறேன். போலாமா? தானே நிச்சயமாமா? என் கூட தான் தூங்கணும். சரிங்க, தூங்குறேன். போதுமா? நேற்று மாதிரி என் கூட மட்டும் சி, ஏதாவது பண்ண நேற்று கிள்ள பட்டு திடீர்னு யாராவது வந்தாங்கன்னா? வந்தா பார்த்துக்கலாம். சரிப்பா, என்னமோ பண்ணு. இப்போ வேண்டாம், இருப்பதான் சொல்றேன். சரிங்க, ஒத்துக்கிட்ட. வாங்க போலாம். இப்போ ஓகே சொல்லிட்டு அப்புறம் மாத்தினா ஆவீங்க, கோவப்படுவீங்க. அதானே மாத்த மாட்டேன். வாங்க. எல்லாம் உள்ள போயிட்டாங்க. வாமா. வந்துட்டேன். பார்த்து டைட்டா பிடிங்க. இதெல்லாம் ஒரு பயமே இல்ல. அவ்வளோ கையே பிடிக்காம இருக்கா? அவங்க தான் போய் ரோப் கட்டியிருக்காங்கல்ல, அது விழாது. தொங்க தான் செய்வோம். பயப்படாத. ஏன் பயப்படுற? மற்றவங்களுக்கு பயன்படுத்துற. அப்படி பார்த்தா உண்மையை சொன்னேன். நீங்க பயப்படாதீங்கக்கா, நாங்க தைரியமா தான் நடக்கிறோம். நாங்க இருக்கோமே முன்னாடி, அப்புறம் என்னடா தானே தொங்கனா பிடிச்சி இழுத்துற மாட்டேன். என்ன ஏன் அப்படி பாக்குற? வச்சுட்டாடா, பேசாமலேயே குடும்பப்படுத்துறத நம்ம பண்றாளே. சாரி சாரி கேட்டாங்கடி. உண்மையிலே என் வாய் தான் எனக்கு பெரிய இல்லம் போல இவகிட்ட. சரிடா புச்சி, ரிவன்ஸ் டாஸ்க் வேண்டாம், புரிஞ்சுதா? செமையா இருக்குல்ல? ஆமா ஆமா, சூப்பரா இருக்கு. பரவாயில்ல, ஒரு மட்டும் இல்லைங்க. கியூட்டா ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டு முடிக்கிறது கஷ்டம் போல இருக்கு. ஆமா, அப்படியே கண்டினியூவா போயிட்டே இருக்குல்ல? ஆமா ஆமா. புச்சி ட்ரை பண்ணது. இங்க போங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு கொண்டாடி போனா எனக்கு எதுவும் வேண்டாம். போமா. வேண்டாம், இங்க கீழே தனியா அனுப்பியா? நான் போய் தாத்தால உட்காந்துட்டு இருக்காங்க, நாங்க போய் உட்காந்துக்கிறேன். ஒன்னும் வேண்டாம். எனக்கு இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு தெரியும், ட்ரை பண்ணுங்கன்னு. வேண்டாம்னு சொல்றேன்ல. பிடிவாதம் இருக்கே. நீ போக தந்த இடத்துக்கும் நான் வர தயாராக இல்ல. வேணா உங்க கூட கீழே வர. நீங்க போய் ட்ரை பண்ணுங்க. வரீங்களா? போலாமா? உன்னை கம்பல் பண்ணக்கூடாதுன்னு என்னை கம்பல் பண்ணாது. போமா, ஏன் உனக்கு இந்த பிடிவாதமும்? என்னை பார்த்து கூட உங்களால் பேச முடியாதுல்ல? மாட்டேன். சரி, அவங்க தான் நடக்கிறாங்கல்ல, வனம் போலாம். எங்க போகணும்? எங்கன்னா தனியா போலாமா? இன்னும் வேண்டாம், அவங்க தனியா. ஆமே, முடியாது. அவங்க நடக்கிறது இருக்கு, வீட்டுக்கு பார்க்கணும். வா போலாம். சரி, நீங்க நடக்கிறீங்களா? கூட வரியா? ப்ரே பண்ணிட்டு இருந்தீங்கன்னு எல்லாத்தையுமே அந்த காலை மாட்டிக்கிட்ட விட்டுருவோம், பார்த்துக்கோங்க. காலை மாட்டிக்கிட்ட. உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, வாங்க காட்டுறேன். பாத்தீங்களா? என்ன அடக்குறீங்களா? பெருசா இருக்கு. அடைக்கிடுவோம். அடக்கிடுவீங்க. அடைக்கிடுறேன். அடிக்கிறதுக்கு தள்ளி போன. ஓ, என் கூட இருக்கிறத விட காலை மாட்டு கொடுக்கறது சேஃபு. ஆமா. இங்க வந்துருக்கிட்ட. சரி சரி சாரி சாரி சாரி, தள்ளி போக மாட்டேன். இறக்கி விடுங்க. அது நகரும்போது யோசிச்சிருக்கணும். இப்போ அதுக்கு சான்ஸ் கிடையாதுமா. சரிங்க, விடுங்க. என்ன அடைக்கிடுவோமா? நீங்க சீரியஸா தான் சொல்றீங்களா? நான் நிஜமா தான் சொல்லிட்டு இருக்கேன். சண்டை போட ரெடி ஆயிட்டேன். இன்னும் வேண்டாம், வாங்க போலாம். உங்களுக்கு காட்டதான் கூட்டிட்டு வந்தேன். பரவாயில்ல, நான் ட்ரை பண்றேன். இன்னும் வேண்டாம், வாங்கன்னு. ஏண்டி பசங்க என் மேலயா மாடி மேலயா? 2 பேர் மேலையும். என் மேல இல்ல அதானே? மேலையும் தான், வாங்க போலாம். இல்ல, நான் நம்பிட்டேன் உனக்கு அந்த மாடு மேலதான் பாசம். சரி மாடு, வா போலாம். மாடு மேல பாசம் நீங்க அததான் நிரூபிச்சேன். என் வாய் வச்சே என் நாக்கு வைக்கிறது தான் வேலை. எனக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமேல் வந்து உங்ககிட்ட மௌன விரதம் தான் இருக்கும். பா, எவ்வளவு நிம்மதியான வேலை. ஓ, அப்ப நான் பேசி குடும்பத்துறேன். கண்டிப்பா. இனிமே பேசாம சித்திரவதை பண்றேன் இல்லையா? அன்பா பாத்துக்காதீங்க, சித்திரவதை தான் பண்ணுவீங்க.
ஆமா உன்னை டார்ச்சர் பண்றது தான் எனக்கு முழு நேரம் வேலை. அதான் பண்ணிட்டு இருக்கீங்க. விடுங்க போலாம். வேண்டாம், கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாம். நீ தனியாக எடுத்துட்டு வந்திருக்க, அப்புறம் எப்படி நகருவேன்? பிச்சு வாங்க போலாம். அடி கட்டின புருஷனை ரொம்ப சோதிக்காத. அதான் நானும் சொல்றேன் வாங்க போலாம். அம்மி பிச்சிடுவேன் வாங்க போலாம். சொன்ன மாதிரி சூப்பரா இருக்குல்ல இந்த லைட் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம். நல்லா இருக்கு. எப்படி உங்களுக்கு ஈவினிங் வரைக்கும் இருக்கணும்னு தோணுச்சு? இங்க 8 மணி வரைக்கும் இருக்கான். நைட் இப்படிதான் இருக்கும்னு சொன்னாங்க. சரி சரி. இதெல்லாம் தான் இது கியூட். இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அப்படிதானே? ஆமா, இதை விட பெட்டரா நாங்க பார்த்திருக்கோம். கூட இருந்த 2 பேர் பார்த்தாங்களா? நீங்க எதான் பார்த்தாங்கன்னு யாருக்கு தெரியும்? போலாமா? அந்த மிரர் பார்க்கலையா? அதுவுமே நைட் எஃபெக்ட்ல நல்லா இருக்கும்ல. வா என் மூஞ்சிலே குத்துறேன். ஏன்? ஒன்றும் இல்லைம்மா. இல்ல, நிச்சயமாவே சூப்பரா இருக்குல்ல இதெல்லாம். நல்லா இருக்குல்ல. நான் கூட இந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கல. எனக்கு கூட பிடிச்சிருக்கு. ஆமா சூப்பரா இருக்கு. போலாம் டி. பார்க்குற அளவுக்கு இருக்கும். அட்லீஸ்ட் நம்ம கூட வர அதுவும் வர மாட்டா. அது மாட்டா தனியா இருப்பாங்களாம். சுத்திட்டு இருக்கா. ஒரு வாரம் தான் தள்ளி வச்சுமே கூடவே இருப்பான்னு தோணுதாங்கண்ணா. அது எப்படி தோணும்? உங்க டைரக்ஷனை சுத்தி சுத்தி பார்க்கலாம். ஒரே சைடா பார்த்துட்டு வரீங்க. கழுத்து சொல்லி போகுது. ஏய் ஆனா உன்கிட்ட நக்கல் ஜாஸ்தி இல்ல? இல்ல பிரவீன் உண்மையை தான் சொல்றான். பிரபா நீ வாங்க போற பாரு என்கிட்ட. ஆயா தாத்தாலாம் பார்த்தாங்களா இத? அவங்களுக்கு காமிச்சு விட்டுறேன்டி. கண்ணாடி மேல் நடக்கிறது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே. ஆனால் இதெல்லாம் பாருங்க நைட்ல நல்லா இருக்கும்னு சொன்னேன். அங்க இருந்து அப்படியே அந்த பக்கமா சொன்னேன். நீங்க என் கேன்டீன் வந்ததுனால உங்க பக்கம் நான் வந்தேன். நீங்க கேஃப்டீரியால இருப்பீங்க. அப்படியே நம்ம இப்படி வந்துட்டோம். அவங்க அங்கிருந்து இப்படி வருவாங்க, நம்ம இங்கிருந்து இப்படி போறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓ, அவங்க பார்த்ததை நம்ம பார்க்க போறோம். ஆமா நம்ம வழியில அவங்கள பார்ப்போம். என்ட்ரி ஒரு இடம், எக்ஸிட் ஒரு இடம். எப்படி பாப்ப? ஆமால, சரி சரி. புச்சி. ஆமா என்ன பாக்குற அளவுக்கு கத்தி கூப்பிட்டா போக போல. டேய் இதுக்கப்புறம் அந்த மிரர் தானா? அக்வாரியம் சூப்பரா இருந்துச்சுல. என்னென்ன ஃபிஷ் இருந்துச்சுன்னு தான் தெரியல. காலையில பார்க்கல. அந்த டேங்க்ல போயிட்டு ஒவ்வொரு டேங்க்ல என்னென்ன ஃபிஷ் இருக்குன்னு பார்த்தோம். ஆனா அதெல்லாம் சென்னையிலே பார்த்தோம்ல, அதனால இதெல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்டா இல்ல. சென்னையிலேயே அந்த இது அக்வாரியம் இருக்கு இல்ல. ஓ அப்ப சேலம் ட்ரிப் வேண்டாம். சென்னையில தான் அக்வாரியம் இருக்கு. பிச்சு விடுவோம் பிச்சு. நான் ஹாரர் ஹவுஸ் போயே ஆகணும். இப்ப பார் ஹாரர் ஹவுஸ். நான் உன்ன கூப்பிடல ஆனா நான் போனோம். சரி. சென்னையிலே எஜுகேஷன்ல இருக்குல்ல, அப்புறம் என்ன? அது போல டைம் ஆகும். அதெல்லாம் போர் அடிக்கும். அப்ப வரும்போது திருப்பி அப்ப போய்க்கலாம். அப்ப எஜுகேஷன்ல பார்க்க ரெடியா இருக்கீங்க? கண்டிப்பா. சரி ஓகே. நைட்ல நடந்து போலாமா? இல்லப்பா அங்க போக போக பயமா இருக்கும். நீங்க போயிட்டு வாங்க, நான் இப்படியே நிக்கிறேன். இதானே, கீழே பார்க்காத. வேண்டாம் ப்ளீஸ். அப்புறம் என்ன வேலை? ஒன்னும் இல்ல. அப்பனா சரி. அப்போ ரூமுக்கு தான். ஓகேவா? அப்பா ஒரு ரூமுக்கு ஒரு மாசத்துக்கு வந்தாலே. சரி வாங்க போலாம், சீக்கிரம் டைம் ஆகுது. ஒருத்தன் சரி போலாம்.